ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மகா கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பீர்க்கங்காய் துவையல் எப்படி அரைக்கும் பார்ப்போம். இது ஃபஸ்ட்டு 4 மிளகாத்தூளும் கொஞ்சம் உளுந்தம் பருப்பும் போட்டு வறுத்துப்போம். வறுத்து தனியாக எடுத்து வச்சுட்டு இங்கே ஒரு பெரிய 1.5 பல்லாரி வெங்காயம், 2 சின்ன தக்காளி, ஒரு பீர்க்கங்காய் இதெல்லாம் தோல் சீவி வெட்டி வச்சுருக்கேன். இது 3ஐயும் வதக்க போகிறோம். இதை எடுத்துட்டு இது 3ஐயும் நம்ம வதக்கிப்போம். கொஞ்சம் செவக்க வறுத்து எடுத்துட்டு கடைசியில் உப்பு பெருங்காயப்பொடி போட்டு அரைக்கணும். தக்காளி போடலைன்னா புளி போட்டுக்கலாம், இல்லை தக்காளி போடுறதுனால புளி போட வேண்டாம். நல்லா வதக்கி அரைக்கணும். செவக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சு இப்போ வெங்காயத்தை எடுத்து அதோட போட்டு வெங்காயத்தை வதக்கிட்டு அப்புறம் தக்காளி போடும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெய் விட்டு கொஞ்சம் இது வதங்கினோன்னா தக்காளி போடணும். நல்லா வதக்கிட்டோம். இப்போ கொஞ்சம் நிறம் மாற ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி போடும். தக்காளி எடுத்து அதோட சேர்க்கணும். தக்காளியை போட்டு அதோட சேர்த்து வரும். நல்லா வதக்கிக்கிறோம். இந்த அளவுக்கு வதக்கிட்டு இப்போ பீர்க்கங்காய் போடும். ஏன்னா பீர்க்கங்காய் தண்ணி காய்ங்கிறதுனால கடைசியில் போட்டோம். பீர்க்கங்காய் அவ்வளோத்தையும் போட்டாச்சு. வேணுன்னா கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. கொஞ்சம் ஆயில் விட்டு அப்படியே வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு அரைக்கணும். பெருங்காயத்தூள் உப்பு போட்டு அரைக்கணும். நல்ல சுருளாக வதக்கி எடுக்கணும். இந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு இதோட கொஞ்சம் பெருங்காயத்தூள் பெருங்காயப்பொடி போட்டு சூட்டோடு போட்டால் நல்லா வதங்கி நல்லா வாசனையாக போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நல்லா வதக்கி ஆற வச்சு அரைக்கணும். இப்போ எல்லாமே போட்டாச்சு. பெருங்காயப்பொடி இது 3ஐயும் வதக்கியாச்சு. தக்காளி, வெங்காயம், பீர்க்கங்காய் 3ஐயும் வதக்கியாச்சு. இப்போ உப்பு போட்டு அரைக்க போகிறோம். உப்பு, வத்தல், வறுத்து வச்ச மிளகாத்தூள், கடைசியில் உளுத்தம்பருப்பு போட்டுப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மிளகாத்தூள் இருக்குது உள்ளே போடுறோம். இப்போ ஆற வச்ச வெங்காயம் அதெல்லாம் எடுத்து போடுறோம்.
பீர்க்கங்காய் அதெல்லாம் போட்டு அரைச்சிட்டு காமிக்கிறேன். தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சிட்டு காமிக்கிறேன். இப்போ இதோட வறுத்து வச்சுக்கிற உளுந்து பருப்பு எடுத்து போட்டுக்கிறோம். இது கொஞ்சம் கருகிட்டு நீங்கள் கருகாமல் வறுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சுவையான பீர்க்கங்காய் சட்னி ரெடி. நீங்களும் எப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா தண்ணி சத்து உள்ளது பீர்க்கங்காய், உடம்புக்கு நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.